தென்சென்னை தொகுதி அதிமுக வேட்பாளர் ஜெயவர்தன் மயிலாப்பூரில் வீடு வீடாக சென்று வாக்கு சேகரித்து வருகிறார். விவரங்களை தருகிறார் நம்முடைய செய்தியாளர் வினிஷ் சரவணன். வினிஷ், வணக்கம். இது பற்றிய முழு தகவலை சொல்லுங்கள். வணக்கம். தென்சென்னை தொகுதியில் அதிமுக சார்பில் மூன்றாவது முறையாக போட்டியிடக்கூடிய வேட்பாளர் ஜெயவர்தன் அவர்கள் மயிலாப்பூரில் வீடு வீடாக சென்று இரட்டை இலக்கிய வாக்குகளை சேகரித்து வருகிறார். மயிலாப்பூரில் இருக்கக்கூடிய எல்டாம் சாலை, சுப்பிரமணியம் கோவில் தெரு, திருவள்ளுவர் சாலை, ஆழ்வார்பேட்டை தெரு, மாறன் சாலை, விசாலாட்சி தோட்டம் என பல்வேறு பகுதிகளிலும் வீடு வீடாக சென்றும் அதே போல குறுகிய சாலைகளில் நடந்து சென்றும் பிரதான சாலைகளில் ஜீப்பு மூலம் திறந்தவெளி வாகனத்தில் சென்றும் பொதுமக்களிடம் இரட்டை இலை சின்னத்திற்கு வாக்குகளை சேகரித்து வருகிறார். குறிப்பாக இவருடைய தேர்தல் வாக்குறுதிகளை பொறுத்தவரை கடந்த காலங்களில் அதிமுக சார்பில் மேற்கொள்ளப்பட்ட திட்டங்கள் 2014 முதல் 2019 வரை அவர் எம்பியாக இருந்தபோது என்னென்ன திட்டங்களை தென்சென்னைக்கு கொண்டு வந்திருந்தாரோ, அதே நேரத்தில் கடந்த முறை தென்சென்னை எம்பியாக இருந்த தமிழிசை தங்கபாண்டியன் அவர்கள் எந்தெந்த திட்டங்களை நிறைவேற்றாமல் விட்டுவிட்டிருந்தாரோ அந்த திட்டங்கள் எல்லாம் பொதுமக்களிடம் தங்களுடைய தேர்தல் வாக்குறுதியாக அளித்து தற்பொழுது வீடு வீடாக சென்று பரப்புரை மேற்கொண்டு வருகிறார். காலை 7 மணி முதல் தொடங்கிய பரப்புரையானது காலை 11 மணி வரை நடைபெற இருக்கிறது. இரட்டை இலை சின்னத்தில் வாக்குகளை சேர்த்து வரக்கூடிய அவருக்கு தேமுதிக கூட்டணியில் இருக்கக்கூடிய தலைவர்கள், அதே போல எஸ்டிபிஐ கட்சி உட்பட தோழமை கட்சிகளுடைய சார்ந்த தொண்டர்கள், நிர்வாகிகள் என பலரும் வீடு வீடாக சென்று அவருக்கு ஆதரவாக இரட்டை இலை சின்னத்தில் வாக்குகளை சேகரித்து வருகிறார்கள்.